நமஸ்காரம். வாஸ்து டிப் பிரம்மஸ்தானம் இது குறித்து நிறைய பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சிலருடைய சந்தேகங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. பிரம்மஸ்தானம் அப்படின்றது வந்து வீட்டுக்கும் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பிளாட்டுக்குமே வந்து பொருந்தும். இன்னும் டெக்னிக்கலாக ஒரு சிலர் கேட்குறது வந்து, சார் வீட்டுடைய ஃப்ளோர்ஸ் வந்து அதிகமாக அதாவது செகண்ட், தேர்ட், 10th, 15th, 20th போகும்போது பிரம்மஸ்தானம் வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யும். உங்கள் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான். உங்கள் பிளாட் இருக்குது, அதில் தான் நீங்கள் கீழே வந்து வீடு கட்டுறீங்க. அது வந்து ஒவ்வொரு ஃப்ளோருமே இன்டர் கனெக்டட். அதனால் பிரம்மஸ்தானம் அப்படின்றது அவசியம் வேலை செய்யும். திருப்பி இங்கே ரீட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மஸ்தானம் அப்படின்றது வந்து வீட்டில் ஒரு நடுப்பகுதி 9ஆக டிவைட் பண்ணி அதில் வரக்கூடிய நடுப்பகுதி தான் பிரம்மஸ்தானம். இதே தான் வந்து நம்ம பிளாட்டுக்கும் பொருந்தும். அந்த இடத்துல டெக்னிக்கலாக எந்த ஒரு கிளட்டர்ஸ், ஒரு சோஃபாவோ இல்லை ஒரு டீ டேபிளோ எந்த ஒரு விஷயமே போடாதீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஹை சீலிங் வேண்டாம். அந்த ஹை சீலிங்கில் லைட்ஸ் தொங்க விடுறது, அது லைட்டாக இருந்தாலும், லைட் வெயிட்டாக இருந்தாலும் சரி, ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பிரம்மஸ்தானம் அப்படின்றது வந்து இட் ஷுட் பி கிளட்டர் ஃப்ரீ, வெயிட்லெஸ், அண்டு அங்கே ஏர் சர்க்குலேஷன் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அடையும் படக்கூடாது. இதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி.